உள்ள போவேணாம். வழங்கிடுக சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஒட்டுமொத்த தொகையாக 5 லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்கிடுக. தமிழக அரசு வழங்கிடுக. நிரப்பிடுக 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 காலி பணிகளை நிரப்பிடுக. தமிழக அரசு நிரப்பிடுக. அடிப்படையில் வழங்கிட வலியுறுத்தியும் 789 வழங்கிட வலியுறுத்தியும் அதே போல சத்துணவு அமைப்பாளர் சமையல் உதவியாளர்களுக்கு பணிக்குறையாக சத்துணவு அமைப்பாளருக்கு 5 லட்சமும் சமையல் உதவியாளருக்கு 3 லட்சமும் வழங்கிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த மறியல் போராட்டம் என்பது நடக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர் நடவடிக்கையாக இந்த ஆட்சியாளர் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் மறியல் போராட்டம் என்பதை நாங்கள் செய்யவிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் முழுவதும்
அனைத்து ஒன்றிய கிளைகள் 13 ஒன்றிய கிளைகளிலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். பள்ளியில் உள்ள மாணவர்கள் இது நாள் வரை நாங்கள் மாணவர்களுக்கு உணவு அளித்து விட்டுத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம். ஆட்சியாளர்கள் செவிசாய்க்காத பட்சத்தில் தேர்தல் கால வாக்குறுதி 5 ஆண்டு நிறைவேற சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்காத பட்சத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம். அடுத்த கட்ட நிகழ்வு தொடர் போராட்டமாகவும் அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பு போராட்டமாகவும் தொடரவிருக்கிறார். சந்திரபாண்டி, மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம்.